ஒவ்வொரு நாளும் உங்கள் திறனை மேம்படுத்துவதற்கு வரவேற்கிறோம். கற்றலே வளர்ச்சி எனும் முழக்கத்துடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். ஆம், கடந்த ஆம், வீடியோஸ்ல வந்துட்டு நாம எப்படி நம்மளோட செகண்டரி இன்கம் கிரியேட் பண்றது, ஹார்ட் அசெட்ஸ்னா என்ன, அது நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பணம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆம், இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் சேவிங்ஸ் கண்டிப்பா தொடங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்போம். அப்படி நம்ம முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணோம்? கண்டிப்பா வந்து நம்ம சேவிங்ஸ் தொடங்கிடணும். சரியா? அதை எப்படி தொடங்கலாம் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி இருக்கும். எங்க தொடங்கலாம் அப்படின்ற கேள்வியும் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான வழிதான். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உண்டியல்ல பணம் சேமிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உண்டியல்ல சேமிச்சு அதை வந்து நம்ம அடுத்தடுத்து என்ன செய்ய முடியும் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆம், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் போறோம், நம்ம பொருள் வாங்குறோம். பொருள் வாங்குறப்ப நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் மீதமா கிடைக்கிற அந்த சில்லறை இருக்கு இல்லையா? அந்த அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வாட் நமக்கு வந்து காயின்ஸா கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து சின்ன பிகி பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எண்ட் ஆஃப் த மந்த் வந்து ஒரு சங்க் ஆஃப் மணி நம்ம கிட்ட இருக்கும். அந்த மணியை நம்ம அப்படியே வந்துட்டு பிகி பேங்க்லயே விட்டுட்டோம் அப்படின்னா அது பெருசா க்ரோ ஆகாது. அதை நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஈஸியா சேஃபா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம இனிஷியலா பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம பணம் சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அது பாதுகாப்பா எப்படி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரியா? ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஈஸியா சேஃபா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் தான் ஞாபகம் வரும். கண்டிப்பா ஆமா, பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை வைக்க முடியும். அதனால இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். சரியா? நம்ம கிட்ட வந்துட்டு ஆம், கண்டிப்பா சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிகி பேங்க்ல பணத்தை போடுறோம். எண்ட் ஆஃப் த மந்த்ல ஒரு சங்க் ஆஃப் மணி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ருபீஸ் நம்மளால வந்து ஒவ்வொரு மாசமும் சேமிக்க முடியும் நமக்கு தோணுது அப்படின்னா நம்ம அதுல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த 5000 ருபீஸை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து இந்த பணத்தை டெபாசிட் பண்ண போறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மிடில்ல வந்துட்டு எல்லோ கலர்ல எங்க இருக்கு பாருங்க. இந்த 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 ஃபுல் டேபிளையும் பாருங்க. ஸோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு 3.5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு மாசமும் 5000 ருபீஸ் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம போட்டுட்டோம். அந்த எண்ட் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 14 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். செகண்ட் மந்த் 29 ருபீஸ் கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இன்னொரு 5000 போட போறோம் செகண்ட் மந்த். பிளஸ் நம்ம ஏற்கனவே வாங்கின நமக்கு கிடைச்ச அந்த 14 ரூபாயும் அந்த இன்ட்ரெஸ்ட்ல போய் ஐ மீன் அந்த அந்த பிரின்சிபல்ல ஆட் ஆயிடும். அது நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி மந்த் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகாது. நான் உங்களுக்கு ஈஸியா தெரியணுன்றதுக்காக இந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். பேங்க்ல எல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் இன் 3 months தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நம்ம இப்படி பாக்குறப்போ எண்ட் ஆஃப் த 12 மந்த் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற வருமானம் மட்டும் வந்துட்டு ஒரு 1149 ரூபா கிடைச்சிருக்கும். ஸோ மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா 61,169 ரூபா, 60,000 ரூபாய் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட், நம்மளோட முதலீடு. அதுல கிடைச்சிருக்கிற ரிட்டர்ன் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1149 ரூபா. இது வந்து சேவிங்ஸ். இதே நம்ம எஃப்டில இதே வந்து நம்ம ஆர்டில போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டி வந்து ரெக்கரிங் டெபாசிட். எனக்கு தெரியல எவ்வளவு பேர் இதை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இல்லைன்னா நீங்க பேங்க்ல கேட்டீங்கன்னா அவங்க ஈஸியா சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா வந்து நம்ம 12 மந்த்ஸ் பணத்தை எடுக்க முடியாது. நம்ம ஒரு 5000 ருபீஸ் ஃபர்ஸ்ட் மந்த் போடுறோம் அப்படின்னா கடைசியில அந்த 12 மாசம் முடிச்சு தான் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 5000 போடுறோம். அந்த 5000க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னாக்கா 5333. அதுல அந்த 333 வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம்மா கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம 12 மாசம் வந்து அதை எடுக்காம அப்படியே வச்சிருக்க போறோம். அதனால உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாம வந்து ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு வந்து பிக்ஸ் டெபாசிட் கொடுக்குற மாதிரியே வந்துட்டு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 6.5% கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பேங்க்லயும். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு 12 மாசத்துக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க செகண்ட் மந்த் ஒரு 5000 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மெச்சூரிட்டி எவ்வளவு இருக்குன்னா, ஏன்னா நீங்க அப்பத்துல இருந்து 12 மாசம் சொல்ல முடியாது. நம்ம 12 மாசம் தான் டென்யூரே மொத்தமா போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து செகண்ட் மந்த்ல இருந்து 12 மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 மாசம். அந்த 11 மாசத்துக்கு 304 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் மந்த் பாத்தீங்கன்னா நீங்க 10 மாசம் தான் உள்ள வைப்பீங்க. ஐ மீன் அந்த அந்த பிக்ஸ்டா வச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு 276 ரூபா கிடைக்கும். ஸோ நீங்க மாதம் போக 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 உங்களோட நீங்க இந்த வைப்பு நிதியை வந்து எவ்வளவு நாள் நீங்க வைக்கிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலா நீங்க பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸ் வைக்கிறீங்க, அப்புறம் 11 மந்த், அதுக்கப்புறம் 10 மந்த் அப்படி குறைச்சிட்டே போறதால இப்போ நீங்க 12th மந்த் ஒரு 5000 நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அது ஒரு மாசம் தான் அதுல வச்சிருப்பீங்க. உடனே எண்ட் ஆஃப் இந்த 12th மந்த் நீங்க எடுத்துருவீங்க இல்லையா? ஸோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 ரூபா தான் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்க
ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு 62,143 ரூபா. அதில் வந்து 2,143 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம். இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இந்த ஆர்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டியில் நீங்கள் பணத்தை எடுக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து 12 மாசத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் நடுவுலயே வந்துட்டு எந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேங்க்கும் ஒரு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து பெனால்ட்டி கேட்பாங்க, சில பேர் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. அதனால வந்து நம்ம ஒரு ஒரு ஏன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை டிசிப்ளின்டு வேலை நம்ம பண்ண போறோம். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதே வந்து நம்ம கிட்ட ஒரு சங்க் ஆஃப் மணி பிகினிங் ஆஃப் த மந்த்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 60,000 ரூபாய் நீங்க ஒரு 12 மாசத்துக்கு நீங்க எஃப்டில போட்டீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. 3,966. இந்த தேர்ட் செக்ஷன்ல எஃப்டின்னு போட்டிருக்காங்க, அங்க இருக்கு பாருங்க இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல. ஸோ அதனால வந்து நம்ம சேவிங்ஸை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பிகி பேங்க்லயே அந்த மணியை விட்டுறக்கூடாது. அது ஓரளவுக்கு ஒரு 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 சங்க் ஆஃப் மணி நமக்கு சேர்ந்த உடனே அதை நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட மணி இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ. நமக்காக நம்ம மணி வந்துட்டு வேலை செய்ய போகுது. பணம் நமக்காக வேலை செய்ய போகுது. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை யாருக்காவது கடன் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு ரீபே த மணி அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட். சரியா? சும்மா அப்படியே திருப்பி கொடுத்தாலும் பேங்க் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து ஒரு 6% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் வந்து 10%, 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வட்டி வருமானத்துல ஒரு போர்ஷன் அவங்க எடுத்துட்டு ஒரு போர்ஷன் நம்ம கொடுப்பாங்க. அப்படிதான் வந்துட்டு பேங்க் இந்த பிசினஸ் வந்து நடக்குது பேங்க்ல. சரியா? ஸோ அதனால வந்து மணி நமக்காக வேலை செய்யற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கணும். பேங்க் அக்கவுண்ட் தான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எல்லாரும் பாதுகாப்பா நினைக்கிற ஒரு சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நான் உங்களுக்கு இதை சொன்னேன். பட் இதை விட ஒரு நல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ்ல வந்து அதை கண்டிப்பா நம்ம பேசுவோம். சரியா? நான் நம்புறேன் இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. பிளஸ் வந்து இந்த சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் வந்து அந்த பெல் ஐக்கானையும் நீங்க பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து நான் புது புது வீடியோ போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். கண்டிப்பா உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. We'll see you again. Bye.